இன்றைக்கி நம்ம ஒரு நாட்டோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாடு பற்றி நான் சொல்லணும்னா, இந்த 80கள்லாம் திரைப்படங்களில் ஒரு பண்ணையார் கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஒரு ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு பண்ணையார், அதிகார பணபலம் கொண்ட ஒரு பண்ணையாராக இருப்பார். ஊருக்குள்ளவரை எதிர்த்து கேட்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் அவன் அடாவடியாக அவங்களுடைய நிலத்தை வந்து பிடுங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். அப்படி நிலத்தை கொடுக்கலன்னா நெருக்கடி கொடுப்பாரு. அப்புறம் இன்னும் சில பேர் யாராவது பொருளாதார ரீதியில் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால், கொஞ்சம் வளர்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனே அவங்கக்கிட்ட போய் வந்து எக்கச்சக்க வரியையும் வட்டியையும் வந்து வசூலிப்பார். இந்த மாதிரியான ஒரு பண்ணையார். இப்போது நான் இந்த பண்ணையார் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு. எஸ், இன்றைக்கி உலக அரசியலில் எல்லா நாடுகளுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓரமாக ஒத்தி வச்சுட்டு என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய, இல்லை டாக் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. பிக் பிரதர் அமெரிக்கா. அமெரிக்காவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா பொதுவாக சரண்யாவோட சேனலில் வந்து தமிழ்நாடு, தமிழ் வரலாறு, இந்திய வரலாறு இதை பற்றிலாம் பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி அமெரிக்காவோட வரலாறு பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்து இருக்கு, சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அமெரிக்கா பத்தி வரலாறை பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு, அமெரிக்கா வரலாறை பேசும்போது அமெரிக்கர்களுக்கு அது பெருமையாக இருக்குதோ இல்லையோ, இந்தியர்களாகிய நமக்கு நம்ம நாட்டை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருக்கும் இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது. அப்படி என்ன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம், அப்படி என்ன வரலாறு அது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அமெரிக்க வரலாறு, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்லாம் பார்க்குற சாக்கில் நம்ம 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் உலகம் அப்படின்றது, உலக அரசியல் எப்படி இருந்தது, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். பட் அதுக்கு முன்னாடி உலகம், அவங்களோட அரசியல், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி, ஒவ்வொரு வல்லரசுகள்லாம் எதுவாக இருந்தது, அந்த கேம் எப்படி இருந்தது அப்படின்றத தான் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிகளே, நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அமெரிக்கா உலக நாடுகள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதோ அதே அளவுக்கு அவங்க பேசுகிற பாஷையும் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்றது தான் உண்மை, மறுக்க முடியாது. விச் இஸ் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம தொழில் ரீதியாகவும் சரி, இல்லை படிப்பு, வேலைவாய்ப்பு, எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி, எல்லாத்துலேயுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ இங்கிலீஷை வந்து நம்மளோட தாய்மொழி, அதாவது தமிழ் மூலமாகவே ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் தானே. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஐ ட்ரைங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பட் மிஸ்டேக் கம்மிங், வாட் டு? I'm trying to speak English but I keep making mistakes. What should I do? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷை புரிய வைக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எங்கேயாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ஸ் செய்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், இமெயில்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பொதுவாக கொடுக்காம இப்போ நம்ம இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே நமக்கு எவ்வளோ ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அடிப்படையாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் நமக்கு ஒரு கோர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம யோசிக்கிறது தாய்மொழியில் வச்சு தமிழில், பேசுகிறது இங்கிலீஷில் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் ஒரு லேக் இருக்கும், தடங்கள் வரும் இல்லையா. இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஆஃபீஸில் மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னாலோ, ஒரு இன்டர்வியூவில் டக்குன்னு இங்கிலீஷில் பேசணும்னாலோ ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ப்ராசஸாக இது அமையுது. நம்ம பாட்டு இங்கிலீஷில் பேசணும்னு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டாலுமே நம்மளை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஹேபிட் மென்டாரும் இந்த ஏஐ கோர்ஸில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் வெளியில் இருக்கிற ஏஐ டூல்ஸ்லையோ இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லையோ வந்து கிடைக்காது. அதனால இனிமேலும் என் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியல அப்படின்ட்டுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லாமல் இப்போவே சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரில் சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கோங்க. இன்றைக்கி வேணால் நமக்கெல்லாம் அமெரிக்கா வல்லரசாக தெரியலாம். ஆனால் ஒரு 5-6 நூற்றாண்டுக்கு முன்னாடி அமெரிக்கான்ற ஒரு நாடே இல்லை, ஏன் அமெரிக்கான்ற ஒரு பேரே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே இல்லை. அப்போல்லாம் வந்து உலக வரைபடம் 13வது நூற்றாண்டுலாம் எப்படி இருந்ததுன்னா, 13th செஞ்சுரியில் உலக மேப் எப்படி இருக்கும்னா, யூரோப்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஏஷியாவோட முடிஞ்சிடும். ஏஷியாவை தாண்டி வந்து ஒரு உலகமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது. அதே மாதிரி உலகம் வந்து ரவுண்டு கிடையாது, ஸ்பியர் கிடையாது, உலகம் ஃப்ளாட் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு காலகட்டமும் இருந்தது இல்லையா. ஸோ இந்த இடத்துல, அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் ஒரு இவ்வளோ பெரிய கண்டம் இருக்குது, அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்றது, காண்டினென்ட் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் 9வது 10வது நூற்றாண்டில் இந்த ஸ்காண்டினேவியன், இந்த வைக்கிங்ஸ் கடற்கொள்ளையர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்லாண்டிக் ஓஷனுக்கு இந்த பக்கமாக ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி நார்வேவை சேர்ந்த நார்ஸ் இன மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து அடிக்கடி அவங்க போகும்போது, கடல் வழியாக போகும்போது இந்த நிலப்பரப்போட வந்து பரிச்சயம் இருந்தது. ஆனால் அவங்க அதை வெளியில் பெருசாக சொல்லவும் இல்லை, அப்படியே வெளியில் சொன்னாலும் அதை யாரும் சீரியஸாகவும் எடுத்துக்கல. ஏன்னா பொதுவாக உலகத்தோட மற்ற மக்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட நம்பிக்கை என்னன்னா, அட்லாண்டிக்
அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இந்த பக்கமாக வேற எந்த நிலப்பரப்பும் கிடையாது. இப்படியே போனால் ஆசியா தான் வரும். ஸோ உலகம் அப்படின்றது அந்த காலத்து நம்பிக்கையின்படி யூரோப்பில் தொடங்கி ஏஷியாவோட முடியுது. இந்தியா தான் வந்து தூர கிழக்கு நாடுகள் தான் உலகத்தோட கடைசி அப்படின்றது தான் நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இந்த அமெரிக்கா எப்போ யாரால கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து ஒரு ஆக்சிடென்டல் பேபி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பொதுவாக நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை கண்டுபிடிக்க போகும்போது ஏதோ ஒன்று தேட போய் வேற ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி தான் அமெரிக்காவுக்கும். அப்படி எதை தேட போய் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாட்டில் வல்லரசுகள்லாம் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அப்படி என்ன நாடு அவங்க தேடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான். ஸோ இந்தியாவுக்கான ரூட் என்ன அப்படின்னு உலக வல்லரசுக்குள்ளுக்கு நடந்த போட்டியில் கிடைச்ச ஒரு ரிசல்ட் அப்படின்றது தான் அமெரிக்கா அப்படின்ற நாடு. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா 13ஆவது நூற்றாண்டுக்கு போகணும். வாங்க போகலாம். இப்போ 13th 14th சென்ச்சுரிஸ்லாம் என்னன்னா வணிகம் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, இப்போ கடல் வழியாலாம் போகல. அப்போலாம் வந்து சீ ரூட்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டம். அந்த அளவுக்குலாம் வந்து முன்னேறலை, நமக்கு மேப் எல்லாம் தெரியாது அப்படின்றதுனால மத்திய தரைக்கடல் நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ், அது மூலமாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம், அப்போதைய உலகத்தோட 2 எக்ஸ்ட்ரீம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்குல மேற்குலக நாடுகள், ஐரோப்பாவில் இருக்க மேற்குலக நாடுகள், இந்த பக்கத்தில் ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட், வணிகம் அப்படின்றதுல ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தேவையானது இங்கே வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து சில்க் ரூட் அப்படின்ற அந்த பட்டு பாதையின் வழியாக தான் இந்த வணிகம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ நிலத்தின் வழியாக தான் அப்போ ட்ரேட் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ் இலக்கியத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, முக்கியமாக அந்த காலத்து வணிகத்தில் முக்கியமானது அப்படின்னா வந்து இந்த பாண்டிய நாட்டு கடற்கரை, கொற்கை கடற்கரை, அதுலலாம் வந்து முத்துக்கள், வெண் சங்கு இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள், முகில், அதுக்கப்புறம் சந்தனம், சந்தன கட்டைகள், குங்கிலியம் இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் முத்துக்கள், பவளங்கள் இதெல்லாம் இங்கேருந்து போச்சு. அதே மாதிரி சைனாலேருந்து பீங்கான் பொருட்கள், பட்டு இதெல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பதிலுக்கு இங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து யவனர்கள் இங்கே வந்தாங்க, நம்மளோட தொழில் பண்ணாங்க. இதெல்லாமே நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தொழில், அந்த வணிகம் அப்படின்றது 2 பக்கத்துலையுமே போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பட்டுப்பாதை அப்படின்றது இவங்களுக்கான ஒரு பாதையாக இருந்தது. ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது அன்டில் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிற வரைக்கும். அதுதான் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபோல். 1453 வருஷத்தில் இது நடக்குது. அது என்ன ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபோல்? கான்ஸ்டான்டினோபோல்னா வேற எதுவும் கிடையாது, இந்த காலத்து இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, டர்க்கியோட கேபிட்டல் இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, ஸோ இஸ்தான்புல் தான் அந்த காலத்தில் கான்ஸ்டான்டினோபோல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நகரத்தை. ஸோ இந்த இஸ்தான்புல் நகரம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒதுமானிய பேரரசு, ஆட்டோமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஆட்டோமன்ஸ் வந்து இஸ்தான்புல்ல வீழ்த்திடுறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. இப்போ வணிகம் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இது வழியா, அது முக்கியமான பாதையா அந்த காலத்தில் கான்ஸ்டான்டினோபோல் நகரம் இருந்தது. ஸோ இது வழியா உங்களால வணிகம் பண்றதுக்கு, டிராவல் பண்றதுக்காக எக்கச்சக்கமான கெடுபடியை ஆட்டோமன்ஸ் பேரரசு வந்து போடுறாங்க. இப்போ வணிகம் அப்படின்றது வந்து முன்ன மாதிரி ஈஸியா இல்லை, வேற வழி வேணும், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம், பாதைகள்லாம் என்ன அப்படின்றதுக்கான தேடலுக்கான ஒரு நேரமா அது அமைஞ்சுது. இப்போ ரத்தின கம்பளங்கள் இந்த மாதிரி வந்து தூரக்கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வருதுன்னா, இந்த சைட்ல இருந்து ஐரோப்பால இருந்து என்னன்னா இத்தாலிய வணிகர்கள் வந்து ஒரு அவங்களோட கை வந்து மேலோங்கி இருந்தது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து சோர்ஸ் பண்ண பொருட்கள், தாது பொருட்கள், பொன், வெள்ளி, தார் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து அங்கேருந்து சோர்ஸ் பண்ணி இத்தாலிய கடற்கரை ஓரங்களில் அவங்களுடைய கிடங்குகள், குடோன்ஸ் எல்லாம் வச்சுருந்து இங்கேருந்து மத்திய தரை கடல் நாடுகள் வழியாக வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இப்படியாக 2 பக்கத்திலிருந்துமே, 2 மூலையில், உலகத்தோட 2 மூலையிலிருந்தும் பரஸ்பரம் வணிகம் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. என்னதான் மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் காலம் கை கூடணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி காலம் அந்த நேரத்தில் வந்து கை கூடி வந்தது. இப்போ 13th 14th சென்ச்சுரியில் தான் கரெக்டாக மார்க்கோ போலோ, ரொம்ப ஃபேமஸான உலக புகழ் பெற்ற டிராவலர் இருக்கார் இல்லையா, ஸோ மார்க்கோ போலோ சைனா வரைக்கும், ஃபார் ஈஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்து அவருடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே லேண்டு கிடையாது, அதோட முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதே காலகட்டத்தில் மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்றது வந்து ஒரு புத்து உயிர் பெறுது. மறுமலர்ச்சி இயக்கத்தின் காரணமா ஜியாகிரஃபியில், அஸ்ட்ரானமியில், மேத்ஸ், அதாவது கணிதம், புவியியல், வானியல், இது 3த்துலையுமே புது புது தியரிஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ரிவலேஷன் அந்த காலகட்டத்தில் நடந்தது, விச் இஸ் உலகம் வந்து ஃப்ளாட் கிடையாது, அது வந்து உருண்டை அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தைரியத்தை, புது தைரியத்தை கொடுத்தது அங்கே அந்த காலத்து மக்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து ஃப்ளாட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்படி போயிட்டா திரும்ப வர முடியாது, நம்ம வந்து காணா போயிடுவோம், தொலைஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு உலகம் உருண்டை, அப்போது நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா திரும்பவும் தொடங்கின இடத்துக்கு வந்து நிற்போம், ஏன்னா உலகம் உருண்டை அப்படின்றது வந்து அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு புது
தைரியத்தை கொடுத்தது. ஸோ இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணலாம், புது புது வழிகளை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதே மாதிரி நற்பயனா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல் கட்டும் கலங்கள், அதுக்கப்புறமா வந்து திசை காட்டும் கருவிகள், காம்பஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில்டான மேப்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பித்த ஒரு காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்ததாக இந்த பிரிண்டிங் அப்படின்றது வந்து ஒரு புத்துயிர் பெற்ற, அப்போ தான் வந்து பிரிண்டிங் அப்படின்றது மக்களுக்கு மத்தியில் வந்து வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்போ பிரிண்டிங்ன்றது இப்போ வேணால் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியாமல் இருக்கலாம். பட் அந்த காலகட்டத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ், அச்சகம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னா, புரட்சி பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பயணி வந்து போயிட்டு வராரு அப்படின்னா அவருடைய அச்சுக்கள்லாம் வந்து அவருடைய ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸாக இருக்கும். அதை எத்தனை பிரதிகள் எடுக்க முடியும்? இப்போ போயிட்டு வந்தால் அந்த மேப் அப்படின்றத வந்து ஒரே ஒரு பிரதியோ இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டட் நம்பர் ஆஃப் பிரதி தான் இருக்கும் இல்லையா, காப்பீஸ் தான் இருக்கும். ஆனால் அச்சு இயந்திரம் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா எல்லார் கையிலையுமே இந்த பிரதிகள் அப்படின்றது, இந்த மேப் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது சாத்தியமாச்சு. ஸோ அப்படி சாத்தியமாகும் போது கடல் பயணம் மேற்கொள்ளலாம், இல்லை வேறு வேறு வழிகளில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புது தைரியம் அந்த காலத்து மக்களுக்கு வந்து, அந்த காலத்து அரசுகளுக்கு வந்தது. சரி, உலகம் உருண்டை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பெரிய பெரிய கப்பல்கள் கட்டுறதுக்கு போர்ச்சுகல் மாதிரியான நாடுகள், அந்த காலத்தில் வந்து பெரிய கப்பல் கட்டுறதுல வந்து முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ஸோ கப்பல் மூலமாக போகணும் அப்படின்னாலே நம்ம போர்ச்சுகல் கிட்ட தான் வந்து கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ சரி, பெரிய கப்பல்கள் இருக்குது, அதுக்கப்புறம் மேப்ஸு, காம்பஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஊர் பயணம் போகலாம் அப்படின்னா தனிநபரால் போக முடியுமா? அவங்க வந்து தூரக்கிழக்கு நாடுகளுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அதில் எக்கச்சக்கமான செலவுகள் ஆகும் இல்லையா. அத்தனை ஒரு கப்பலில் போக முடியாது, ஒரு 2-3 கப்பலில் போகணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அத்தனை நாட்கள் போகணும் இல்லையா. ஸோ அது பெரும் பொருட்செலவு அப்படின்றதுனால அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாலும் வந்து முன்வரவே இல்லை ஸ்பான்சர் பண்ணுறது. ஏன்னா அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு வேலையாக பார்க்கப்பட்டது. அது ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் இல்லையா. ஸோ அதுக்கு நல்வாய்ப்பாக அரசர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. அவங்களுடைய காரணம் என்னென்னாப்பா நீ போயிட்டு வா அப்படின்னா அது நல்ல எண்ணம்லாம் இல்லை, அவங்களுக்கு நாடு பிடிக்கணும், அதன் மூலமாக இந்த மாதிரி தூரக்கிழக்கு நாடுகளெல்லாம் போய் பிடிச்சி அதன் மூலமாக செல்வம் ஈட்டணும். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள யார் வந்து முதல்ல போய் அங்கே இந்தியாவுக்கான இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியா, சைனா, அப்புறம் வந்து அங்கே இருக்க ஸ்பைஸ் ஐலண்ட், ஸ்ரீலங்கா, இது உள்ளிட்ட எல்லா நாடுகளும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் இருக்கிற எல்லாமே வந்து இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா தான் எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவுக்கான ஒரு ரூட்டை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டிக்குள்ளே எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் குதிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த காலத்து மன்னர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான மாலுமிகளுக்கு, கடற்பயணம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமானவங்க அப்படின்னுங்க ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஃபெர்டினாண்ட், கெசில் நாட்டு அரசி. அந்த காலத்தில் வந்து ஸ்பெயின் வந்து கெசில் அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. கெசில் நாட்டு அரசி இசாபெல்லா, அதுக்கப்புறம் வந்து முதலாம் போர்ச்சுகல் மன்னர் ஹென்றி, இங்கிலீஷ் டியூடர் மன்னர்கள், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான ஒரு போட்டியில் இருந்தாங்க. யாரோட நாட்டு பிரஜை, யாரோட நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ் முதல்ல போய் தூரக்கிழக்கு நாடுகளில் கால் பதிக்க போறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நாடு பிடிக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரே ஒரு காரணமாக அமையல. இந்த மன்னர்களுக்கு, இந்த கடற்பயணம் பண்றவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது. அதுதான் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறது. எஸ், இது வந்து ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த காலகட்டத்தில் இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து 14th செஞ்சுரிக்குள்ளவே ஒட்டுமொத்த யூரோப்புமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுச்சு. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப் ராஜ்யங்கள் எல்லாம் வந்து முதல்ல ராஜா இருக்க மாட்டாங்க, அதுக்கும் மேலே வந்து திருச்சபை தான் இருக்கும். இப்போ திருச்சபையில் போப் என்ன சொல்கிறாரோ அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரசர் எதுவும் பண்ண முடியும். அப்படின்னும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியாச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தூரக்கிழக்கு நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள்லாம் வந்து இன்னமும் காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலை அப்படின்றதுனால. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்படி இங்கே இப்படி ஒரு கலாச்சாரமோ இந்த மத நம்பிக்கையோ இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் காட்டுமிராண்டியாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தணும், இவங்களெல்லாம் சிவிலைஸ் ஆக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்க ஆசியா, ஆப்பிரிக்க மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டியது வெள்ளைக்காரங்களோட வேலை, அவங்களுடைய கடமை. அதை தான் ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்லுவாங்க. அப்படின்றது அந்த காலத்து நம்பிக்கை இருந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நீங்க ராஜா கிட்ட நீங்க யாரை வேணா அனுப்புங்க, நீங்க தூரக்கிழக்கு நாடுகளுக்கு, பட் யார் போனாலும் கூடவே சமய பரப்பாளர்களும் போகணும், போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தேவையும் இருந்தது. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் வந்து கடல் பயணம் அப்படின்றது வந்து தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம பேசுகிற அந்த காலத்தில் உலகத்தோட சூப்பர் பவர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலும் ஸ்பெயினும் தான். கேட்குறதுக்கு என்னடா அப்படின்னு இருக்கும், பட் அதுதான் உண்மை. ஏன்னா அந்த நமக்கு அந்த வேர்ல்டு வார் 1, 2 எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இங்கிலாந்து, பிரான்ஸு, இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜெர்மனி, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சூப்பர் பவர்ஸாக இருந்தாங்க. பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த கப்பலில்
சாகசம் பண்ணுறது, கப்பலில் பிரயாணம் பண்ணுறது அப்படின்னு வரும்போது போர்ச்சுகலும் ஸ்பெயினும் மட்டும்தான் வந்து இருந்தாங்க. மற்றபடி மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ முன்னணியில் இருக்க 2 நாடுகள் போர்ச்சுகலும் ஸ்பெயினுக்கும் தான் வந்து போட்டியே. இப்போ போர்ச்சுகல் மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து நிறைய பேரை வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்பெயினும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இதுதான் உலக மேப் அப்படின்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த சைடில் ஐரோப்பா இருக்குது, தூர கிழக்கு நாடுகள் இங்கே இருக்குது அப்படின்னா, இது 2த்துக்கும் கீழே வந்து ஆஃப்ரிக்கா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆஃப்ரிக்கா வழியாக நம்ம போனோம் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவோட கடல் பரப்பு வழியாகவே அப்படி கீழே அப்படி ஒட்டிட்டு இந்த மாதிரி போனோம். அப்படி ஆஃப்ரிக்காவோட கிழக்கு கடற்கரையோர பகுதியை ஒட்டுனா மாதிரி போயிட்டோன்னா இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியை அடைஞ்சிடலாம். விச் இஸ் அந்த காலத்து சேர நாடு கேரளா, இந்த காலத்து கேரளா, அந்த காலத்து தமிழ்நாடு அடைஞ்சிடலாம் அப்படின்றது அப்போதைய பிளானாக இருந்தது போர்ச்சுகலை வரைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து மாலுமிகளை அனுப்புகிறாங்க. பட் பாதி தூரம் தான் போகிறாங்க. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்க குட்டி குட்டி தீவுகள் தான் முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மடைரா, கெனரஸ், அசோரஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி குடியேற்றங்கள்லாம் வந்து அமைக்கிறாங்க. அடுத்ததாக என்னென்னா 1488 என்ன பண்ணுறாங்கன்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கீழே வரைக்கும் போயாச்சு. அதாவது பிளான் படி ஐரோப்பாவிலேருந்து அப்படியே ஒட்டினா மாதிரி ஆஃப்ரிக்காவோட கடற்கரையோரங்கள்லாம் ஒட்டி கீழே அது ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் வழியாக போகணும் இல்லையா? ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியல. ஏன்னா ரொம்ப பெரிய அந்த காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய நீளமான கடல் பயணம் அப்படின்றதுனால ஆஃப்ரிக்காவுடைய கடைசி முனை வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப். அதனால தான் அதுக்கு நன்னம்பிக்கையின் முனை, அதாவது நம்பிக்கை இருக்குது, இது வந்து இன்னும் நம்ம போயிடலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றாங்க. ஸோ 1488 அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. பர்த்தலோமோ டயஸ் அப்படின்ற மாலுமி தான் போனார். ஸோ போன உடனே போர்ச்சுகல் சார்பாக போன உடனே ஸ்பெயினுக்கு வந்து இருப்பு கொள்ளல். ஐயோ அவங்க வந்து பாதி தூரம் போயிட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இந்தியாவுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சே ஆகணும், எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்ற மாலுமி வந்து இவங்க கிட்ட வராரு. அவர் வந்து கடல் பயணம் பண்ணுறவர். இவர் தான் பிற்காலத்தில் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? ஸோ கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல போர்ச்சுகல் கிட்ட தான் போவார். அவங்க வந்து பெருசாக கொலம்பஸோடைய அந்த பிளான்ஸ் மேலே நம்பிக்கை அவங்களுக்கு வராது அப்படின்றதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அப்படியே அதே பிளானை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்பெயினில் கொடுக்குறாரு. அப்போ வந்து கஸ்தில் நாட்டோட அரசி அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஸ்பெயினுக்கு வந்து இவரை பார்த்து என்னவோ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இவர் என்ன சொன்னாலும் ஓகே, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவர் என்னெல்லாம் கேட்குறாருன்னா, கப்பலை வந்து அனுப்பி வைக்கணும், அதுக்கு தேவையானவங்க எல்லாத்தையும் வந்து அனுப்பி வைக்கணும், ஸ்பான்சர் பண்ணணும். அதே மாதிரி அங்கே போய் அங்கே என்ன பொண்ணும் பொருளும் அவர் என்ன பொருட்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் வந்து ஒரு பெரும் பங்கு, குறிப்பிட்ட பங்கு வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, கவர்னர் பதவியும் வேணும், பட்டங்களும் வேணும், அட்மிரல் ஆஃப் த ஓஷன் சி, வைஸ்ராய் ஆஃப் த இண்டீஸ் அப்படின்ற பட்டங்களும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு பயங்கரமாக வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு ஸ்பெயின் சொல்லிடுறாங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு தேவையானதை அனுப்பி கப்பலில் போட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ 1492 இப்போ கொலம்பஸ் போகிறாரு. கொலம்பஸ் வந்து போக வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேருந்து ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு இந்தியாவை கண்டுபிடிக்கணும். ஆனால் கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா கிழக்கு பக்கமாக போகாமல் காற்றுல அடிச்சுக்கிட்டு மேற்கு பக்கமாக போகிறாரு. அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லாம் தாண்டி ஒரு நிலப்பரப்பில் போய் இறங்குறாரு. அதுதான் அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது கூட அமெரிக்கா கிடையாது, கரீபிய தீவுகள். ஸோ இங்கே தான் போகிறாரு. பட் கொலம்பஸ்க்கு இது தெரியாது இல்லையா? அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறாரு. இந்தியாவுக்கான ரூட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ இந்தியா அப்படின்னே அவர் பேர் வச்சிடுறாரு. நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதுக்கு நினச்சதோட பேர் வச்சிடணும் அப்படின்ற கான்செப்டில் கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நினச்சது ஈஸ்ட்டுக்கு போய் இண்டீஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் வெஸ்ட்டுக்கு போய் அவருக்கு கண்டுபிடிச்சவர், இந்த இடத்த கண்டுபிடிச்சார் அப்படின்றதுனால இதை வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு இந்த கரீபிய தீவுகளுக்கு பேர் வச்சுட்டார். முதல்ல பஹாமாஸ் போனார். இப்போ என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பிக்கை இதுதான் இண்டீஸ் அப்படின்னு. இப்போ போனவர் என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலாக சும்மா இல்லை, ஆக்சுவலாக கொலம்பஸை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாகவே ஒரு பெரிய வீடியோவே போடலாம். கொலம்பஸின் அராஜகங்கள், கொலம்பஸின் அயோக்கியத்தனங்கள் அப்படின்னே வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவருடைய லெட்டர் மூலமாக எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவராக இருந்திருக்காரு, அங்கே இருக்க பழங்குடி மக்களெல்லாம் வந்து ஒரு சுரண்டி இருக்காரு, ஒரு இனப்படுகொலையை பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பேசலாம். கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் போடலாம். பட் இங்கே வந்து நம்ம கொலம்பஸை பற்றி லைட்டாக தொட்டுட்டு நம்ம போயிடலாம், நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால. இப்போ கொலம்பஸ் என்ன பண்ணுறாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் எல்லாம் பழங்குடிகள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் அப்படின்னு நினச்சதுனால ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை கண்டுபிடிக்க போய் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த அமெரிக்க பகுதி. ஸோ கரீபிய தீவுகள் பஹாமாஸ் ஐலண்டில் வந்து இறங்கியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த கொலம்பஸ்க்கு தேடி தேடி பார்க்குறாரு. அவர் நினச்ச மாதிரி இந்த இண்டீஸில் அவருக்கு முத்து, பவழம், அதுக்கப்புறம் நறுமண பொருட்கள், யானை
தந்தம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது இந்தியாவே இல்லை இல்லையா? ஆனால் இது வந்து கொலம்பஸ்க்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப போகணும், ஸ்பெயினுக்கு போகணும், போய் அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா இங்கே என்ன மாதிரியான சீப்பான ஐட்டங்கள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. போதாத குறைக்கு இங்கே இருக்க பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் கொத்து கொத்தா வந்து அடிமைப்படுத்துறாரு. நிறைய பேரை வந்து கொன்ன கணக்கம் அவர் மேலே இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு அடிமைகளாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு, ஸ்பெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி 3 தடவை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இருந்தாலுமே ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கண்டுபிடிக்கலை அப்படின்றது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஆனால் கொலம்பஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியான்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு கொடுத்த பட்டங்கள்லாம் பறிக்கப்பட்டது. கரீபிய தீவுகள்லேருந்து வந்து கொலம்பஸ் வந்து ஹி வாஸ் கால்ட் பேக், அவரை வந்து திரும்ப நாட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதெல்லாம் வேற அவருடைய சரித்திரத்தில் பார்க்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பெயினுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த இண்டீஸில் இந்த வாசனை பொருட்களோ மருந்து பொருட்களோ தங்கமோ எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுனால ஸ்பெயினுக்கு இது பின்னடைவாக தான் இருக்குது. ஈவென்ச்சுவலி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் 1498 வருஷம், அதாவது 1500 பிறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த நூற்றாண்டுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுக்கான ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆஃப்ரிக்கா நன்னம்பிக்கை முனை வரைக்கும் போனாங்க இல்லையா போர்ச்சுகீஸ். ஸோ இவர் வந்து நன்னம்பிக்கை முனையிலேருந்து அப்படியே கிழக்கு ஆஃப்ரிக்காவோட கிழக்கு கடற்கரையோரமாக போய் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை, அதாவது என்ன கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவோட மேற்கு கடற்கரையான கள்ளிக்காடு அப்படின்ற பகுதியில் போய் கரெக்டாக லேண்ட் ஆகுறாங்க. கள்ளிக்காடு அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, இன்றைக்கி வந்து கேலிக்கட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அன்றைக்கி கள்ளிக்காடு அப்படின்னு சொன்னாங்க, கோழிக்கோடு. ஸோ அங்கே தான் வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படியாக போர்ச்சுகல் சைட்லேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாயேஜ் அமைக்கிறாங்க. பட் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அது அமையல. காரணம் கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னா கொலம்பஸோட பேரே அமெரிக்காவுக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பட் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு வந்து ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அவர் உண்மையிலேயே வந்து இப்போ இருக்கிற அந்த அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கல. ஏன்னா முதல்ல அவர் வந்தது பஹாமாஸில் இறங்குறாரு, கரீபிய தீவுகளுக்கு வராரு. அடுத்த தடவை வரும்போது சென்ட்ரல் அமெரிக்காவுக்கும் அடுத்து சவுத் அமெரிக்காவுக்கு தான் வராரே தவிர இப்போ இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது நார்த் அமெரிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிலப்பரப்புக்கு கொலம்பஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்தது இந்தியா அப்படின்னு கடைசி வரைக்கும் சாதிச்சுட்டு இருந்தார். ஸோ இன்ஃபேக்ட் அவர் வந்து ஃப்ராடு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியாக வந்து தண்டிக்கப்பட்டார், அவருடைய பட்டங்கள்லாம் பறிக்கப்பட்டது, அது வேற கதை. பட் இங்கே இந்த அமெரிக்காவுக்கு கொலம்பஸோட பேர் வைக்கல, பதிலுக்கு அதுக்கு பதிலாக அமெரிக்கோ வெஸ்புக்கி அப்படின்ற ஒரு டிராவலர் அவருடைய பேரை தான் வந்து சுருக்கி அமெரிக்கோ வெஸ்புக்கியில் இருக்க அமெரிக்கா அப்படின்றத எடுத்து அமெரிக்காவுக்கு வச்சாங்க. அது ஏன் வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யார் இந்த அமெரிக்கோ வெஸ்புக்கி, எதுக்காக இவருடைய பேரை அமெரிக்காவுக்கு வச்சாங்க அப்படின்னா இந்த அமெரிக்கோ வெஸ்புக்கி அப்படின்ற ஒரு ஃப்ளாரன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கடல் பயணி. இவர் 1499 ஸ்பானிஷ் ஹெல்ப்போட என்ன பண்ணுறாருன்னா அந்த கண்டத்துக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களே இந்த கண்டத்துக்கு வந்து போயிட்டு வராரு. இவரும் வந்து ஆரம்பத்தில் இண்டீஸ் அப்படின்னு நினச்சி போயிட்டு வராங்க. பட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா 1503 போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து முண்டஸ் நோவஸ் அப்படின்ற பேரில், அதாவது லத்தீனில் வந்து புதிய உலகம் நியூ வேர்ல்டு அப்படின்ற பேரில் ஒரு பேம்ப்லெட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. முதல்ல அவருடைய சீடனுக்கு தான் இந்த லெட்டர் எழுதுறாரு. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பேம்ப்லெட்டாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் எழுதியிருக்க ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு புதிய பார்வை, இந்த உலகம் இந்த மேப் பற்றின ஒரு புது பார்வையை வந்து கொடுத்தது. இதில் அவர் என்ன எழுதியிருக்காரு முண்டஸ் நோவஸில் அப்படின்னா, நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி இது வந்து உலக மேப் அப்படின்றது ஐரோப்பாவில் ஆரம்பித்து கிழக்கு உலக நாடுகள் ஆசியாவோட முடியல, இதற்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வந்து புதிய உலகமே இருக்குது, நியூ வேர்ல்டு இருக்குது, அது வந்து யாருமே ஆக்கிரமிக்காத ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது, இது யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பெரிய ரெவல்யூஷனாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து தூர கிழக்கு நாடுகள் மட்டும்தான் இதெல்லாம் நாடு பிடிக்கணும், இவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இங்கெல்லாம் வணிகம் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் அவங்களுக்கு தெரியாமல், அதாவது மேற்கு பக்கத்தில் கிழக்குலக நாடுகள் மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாமல் மேற்கில் ஒரு புதிய உலகமே இருக்குது அப்படின்றது தான் அவருடைய கண்டுபிடிப்பு. ஸோ இதன் காரணமாக இவர் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு உலக வரைபடத்தில் ஒரு மாற்றம் அப்படின்றது வந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த அமெரிக்கா வெஸ்புக்கி அப்படின்றவருடைய பேரையே அந்த புதிய உலகத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு வச்சு மரியாதை காட்டினாங்க. சரி, இந்த பக்கம் வந்து ஒரு புதிய உலகம் வந்து நமக்காக காத்துட்ருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு உலகம் அப்படின்னுலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முண்டஸ் நோவஸ் கான்செப்ட்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் இந்த உலக சூப்பர் பவர்ஸாக இருந்த போர்ச்சுகலும் ஸ்பெயினும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் முன்னாடி போகணும். அதாவது வந்து 1493
என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பானிய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா போய் போப் கிட்ட ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போய் முதல்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. என்னன்னா நாடு பிடிக்கிறதுல இப்போ தான் வந்து நிறைய இடங்களுக்கு கப்பல்லாம் அனுப்பி நாங்கள் நாடு பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா 2 பேரும். ஸோ நான் பிடிக்கிற நாட்டுக்கு இவன் வரக்கூடாது அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்பானிய மன்னர் போப் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே போப் என்ன பண்ணுறாருனா பேப்பல் புல் அப்படின்றத வந்து வெளியிடுறாரு. பேப்பல் புல் அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசாணையாக பார்க்கப்பட்டது. அது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தீர்ப்பு இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் நாடுகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத போப் தான் வந்து சொல்லுவார். ஸோ அந்த டைமில் இருந்த போப் அலெக்சாண்டர் தி 6th என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இதுக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்றதுனால ஒரு பேப்பல் புல் ஒன்று வந்து வெளியிடுறாரு. ஸோ அதில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, அதாவது உலக மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எல்லாம் ஐரோப்பா இருக்குது, அப்புறம் கீழுலக நாடுகள் இந்த பக்கமாக இருக்குது இல்லையா, கிழக்கு பக்கமாக இருக்குது. அப்படியே மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேலே நார்த்லேருந்து சவுத்துக்கு போகிற மாதிரியான ஒரு லைனை வரைஞ்சிட்டு அந்த அட்லாண்டிக் பெருங்கடலின் மேலே இருக்க இந்த ஒரு லைன்ன்றது ஒரு கற்பனை கோடு, அதாவது லைனா வந்து லைன் வரையல, கற்பனை கோடு. ஸோ இந்த கற்பனை கோட்டுக்கு கிழக்கில் இருக்கிற பகுதிகள், உலகத்தோட கிழக்கு பகுதிகள் எதை வேணும்னாலும் போர்ச்சுகல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், அங்கே நாடு பிடிச்சிக்கலாம், நீங்கள் மதம் பரப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைனுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இடங்கள் எல்லாத்தையும் ஸ்பெயின் போய் நாடு பிடிக்கலாம், குடியேற்றங்களை வந்து நீங்கள் அமர்த்தலாம், அதே மாதிரி மதங்களை பரப்பலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு பேப்பல் புல்ல. இப்போ இந்த பேப்பல் புல் ரிலீஸ் ஆன அடுத்த வருஷமே வந்து போர்ச்சுகலும் ஸ்பெயினும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. இது வந்து ட்ரீட்டி ஆஃப் டார்டிசிலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அட்லாண்டிக் ஓஷன் மேலே தான் அந்த கற்பனை கோடு ஒன்று வச்சாங்க, அந்த லைனை வந்து லைட்டாக நகர்த்துறாங்க, அதாவது பிரேசில் மேலே இருக்க மாதிரி அமெரிக்கா கண்டத்துக்கு மேலே அந்த லைன் போகிற மாதிரி வச்சுட்டு, ஸோ பிரேசிலிருந்து, அதாவது அந்த லைன்லேருந்து பிரேசிலிருந்து தொடங்குற நாடுகள் பூரா கிழக்கு பக்கம் பூராவே போர்ச்சுகலுக்கும் பிரேசிலுக்கு இந்த சைடில் மேற்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பெயின் குடியேற்றங்கள் அமர்த்தலாம், நாடு பிடிக்கலாம், இதை வேணால் பண்ணிக்கலாம், இது உன்னுடைய இடம், அது என்னோட ஏரியா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தென் அமெரிக்காவோட பெரும்பகுதி, நடு அமெரிக்கா, மெக்சிகோ, ஃப்ளோரிடா இது எல்லாமே ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் வருது. அமெரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரேசில் மட்டும்தான் போர்ச்சுகலோட கட்டுப்பாட்டில் இருக்குது. என்னடா போர்ச்சுகலும் ஸ்பெயினும் மட்டும் அட்லாண்டிக் கடலுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு 2 நாடுகள் மட்டும் மாறி மாறி நாடு பிடிக்கிற சண்டையில் இருக்காங்களே, மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, அதுலேயும் குறிப்பாக இங்கிலாந்து, ஏன்னா பிற்காலத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்தது யார் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான். அந்த இங்கிலாந்து இவ்வளோ நாளுக்கும் அமைதியாக இருந்தாங்க, சும்மாவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் வந்து அவங்க கைகள்லாம் கட்டப்பட்டிருந்தது மதத்தின் பெயரால். எஸ், அந்த காலகட்டத்திலலாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கத்தோலிக்க திருச்சபையின் கீழே தான் வந்து ராஜாக்கள்லாம் வந்தாங்க, இந்த ராஜ்யங்கள்லாம் வந்தது அப்படின்றதுனால போப் ஒரு தடவை இதுதான் முடிவு அரசாணை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை மீறுறதுக்கான தைரியம் எந்த நாட்டுக்குமே கிடையாது. முக்கியமாக பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக வந்து கத்தோலிக் திருச்சபையின் கீழே தான் இந்த ராஜ்யங்கள்லாம் வந்தாங்க அப்படின்றதுனால குறிப்பாக இங்கிலாந்து வந்து போப்புக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முடிவாக இருந்தாங்க. ஸோ இந்த போர்ச்சுகல் ஸ்பெயின் நாடு பிடிக்கிற பிரச்சனைக்குள்ள வந்து ரொம்ப காலமாகவே வராமல் தான் இருந்தாங்க. இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருந்த இந்த பேப்பல் புல்லாம் வந்த காலகட்டம், அதை தொடர்ந்து வந்த காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி 7ஆம் ஹென்ரியோட காலகட்டம், டியூடர் கிங் இவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு கேத்தோலிக் சர்ச்சு தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒன்று போப்பை வந்து நம்ம மதிக்கணும், போப்போட பேச்சை மீறக்கூடாதுன்றது முக்கியமான காரணம் இங்கிலாந்துக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹென்றி த 7 பொறுத்த வரைக்கும் 7ஆம் ஹென்ரிக்கு அவருடைய மகனுக்கு ஸ்பானிய இளவரசியை வந்து பொண்ணெடுக்கணும் அப்படின்னுட்டு அந்த குடும்பத்தோட வந்து அவருக்கு வந்து ஒரு திருமண உறவு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. அதே மாதிரி ஹென்றி த 8 வந்து கல்யாணமும் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் வந்து நமக்கு சம்மந்தியோட ராஜ்யம் இல்லையா, ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாமல் திருமண உறவு வந்து இதனால பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்றதுனால இந்த நாடு பிடிக்கிற பிரச்சனைக்குள்ளேயே இவங்க 7ஆம் ஹென்ரியோட காலகட்டம் வரைக்குமே வராமல் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃபைனாக போயிட்டு இருந்தது. எப்போனா 1534 வருஷம் வரைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூடர் பரம்பரையில் ஹென்றி த 8 வராரு. ஹென்றி த 8 வந்து அவருடைய நிலைப்பாடில் ஒரு மாற்றம் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கத்தோலிக்காக இருந்தால் தானே உங்கள் பேச்சை கேட்கணும், நான் கத்தோலிக்கே இல்லைடா, நான் இதுக்கு மேலே வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சை நான் ஃபாலோ பண்ணுறேன்டா அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளைக்கதை. இது வந்து நாடு பிடிக்கிறதுக்கு காரணம் அது கூட கிடையாது, இது அரசியல் காரணம்லாம் கிடையாது, இது அவருடைய பர்சனல் ரீசன். ஆக்சுவலாக வந்து இந்த ஹென்றி த 8 இவருடைய கதையை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வீடியோவாக போடுவேன். இவர் வந்து ஹீஸ் ஃபேமஸ் ஃபார் மேரிங், நிறைய திருமணம் பண்ணவர் அப்படின்ற மாதிரி 6 திருமணங்கள் வந்து அஃபிஷியலாகவே 6 திருமணம் பண்ணார், ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் இவர் முதல்ல வந்து ஸ்பானிய இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கேத்ரின் அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணுவார். அந்த திருமணத்தில் வந்து அவருக்கு பிரச்சனை வந்துட்டு அவருக்கு அந்த திருமணத்தை அடுத்த திருமணத்துக்கு மூவ் ஆன் ஆகணும். ஆனால் அவரை வந்து தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தோலிக்க
கத்தோலிக்க திருச்சபை இதில் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இவருக்கு வேறு வழியே கிடையாது, நான் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும், எனக்கு ஆண் குழந்தை வாரிசு வேணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாருனா, நான் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு அவர் ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு முடிவு எடுத்தார். ஸோ அது அவருக்கு பர்சனல் விஷயங்களில் எந்த அளவுக்கு கை கொடுத்ததோ இல்லையோ, பட் இந்த விஷயத்தில் ரொம்பவே கை கொடுத்தது. இங்கிலாந்துக்கு அது வந்து நல்லா தான் அமைஞ்சது. நாடு பிடிக்கிற ஒரு கேமுக்குள்ளே இங்கிலாந்து அஃபிஷியலாக உள்ள குதிக்குது. ஸோ 16ஆம் நூற்றாண்டோட செகண்ட் ஹாஃப் அப்படின்றது 1534க்கு அப்புறமா இருக்க காலகட்டம் வந்து இங்கிலாந்துக்கு இந்த குடியேற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக அமையுது. காரணம் என்னன்னா, ஒரு சமய சீர்திருத்தம் நடக்குது இல்லையா, இங்கிலீஷ் ரிஃபார்மேஷனுக்கு அப்புறமா இவங்க போப்போட பேச்செல்லாம் கேட்க தேவையில்லை, இந்த பேப்பல் புல் எதுவுமே அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்றதுனால இப்போ நாங்கள் புது புது இடங்களை தேடி எங்களுடைய கப்பல் படைகளை அனுப்பலாம் அப்படின்னு. இப்போ அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ நம்ம கிட்ட அந்த மாதிரியான கப்பல் வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு உடனே ராஜா ஹென்றி என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய படை கலன்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுனால வெளிநாட்டு மாலுமிகள், இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து நல்ல எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது கப்பலை வாங்கிட்டு வந்து மொத்தமாக பிரித்து போட்டு இது எப்படி இதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிராப்லேருந்து வந்து இந்த கப்பலை வந்து எப்படி வடிவமைக்கிறது அப்படின்றது கற்றுக்க வைக்கிறாரு மக்களுக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து போர்ச்சுகல் அங்கேருந்துலாம் வந்து கப்பல் வாங்குற மாதிரி இருந்து, வெளிநாட்டில் இருந்து தான் கப்பலை இங்கிலாந்து இறக்குமதி பண்ணுற மாதிரி இருந்த காலகட்டம் அது. ஸோ மேக் இன் இங்கிலாந்து அப்படின்ற ஒரு கொள்கையில் ஒரு கப்பலெல்லாம் வந்து இங்கேயே கட்டணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே 3 புதிய கப்பல் கட்டுற காலேஜஸையும் வந்து அவர் நிறுவுறார் ஹென்ரியோட காலகட்டத்தில். அதனால கப்பல் பயணம், இந்த மேரிடைம் அப்படின்றது வந்து இங்கிலாந்துக்கும் கைவந்த ஒரு கலையாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதே காலகட்டத்தில் தான் என்னன்னா, செபாஸ்டியன் கபாட், அவருடைய அப்பாவும் வந்து மாலுமியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் செபாஸ்டியன் கபாட் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்துக்கு முதன் முறையாக ஒரு அமெரிக்காவில் ஒரு குடியேற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், புதுசாக கண்டுபிடிச்சதுனால வந்து நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் முத பிரிட்டிஷ் காலனி அப்படின்னு அவங்க வந்து பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட் அங்கே அமெரிக்காவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கலை. ஏன்னா அது வந்து போக்குவரத்து அது வந்து பெருசாக பண்ண முடியல அவங்களால. வந்து அதுக்குள்ளே ஸ்பெயினோட அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்றதுனால அது வந்து பெருசாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அட்டெம்ப்டாக அது அமையலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலாண்டும் ஸ்பெயினும் வந்து பெரிய பிரச்சனை என்று போயிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த அமெரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் அமெரிக்கா, அந்த சென்ட்ரல் அமெரிக்காலலாம் வந்து ஸ்பெயினோடைய குடியேற்றங்கள், அது வந்து நியூ ஸ்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய ஸ்பெயினா, ஏற்கனவே இருக்கிற ஸ்பெயினை விட்டு இந்த புதிய உலகத்தில் பிடிக்கிற நாடுகள்லாம் என்னென்னா, அந்த காலத்து ட்ரெண்ட் என்னென்னா, இங்கிலாந்து பிடிச்சிருந்தா நியூ இங்கிலாந்து அப்படின்னுவாங்க, நியூ ஃப்ரான்ஸ், நியூ ஸ்பெயின். ஸோ அந்த மாதிரி நியூ ஸ்பெயினில் இருக்க புது குடியேற்றங்கள் அந்த மக்களுக்கெல்லாம் வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது, பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான சப்ளையை வந்து ஸ்பெயினால் பண்ண முடியல, விலை ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கள்ள மார்க்கெட் அப்படின்றது நேச்சுரலாக அங்கே உருவாகுது. இங்கே சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இவர் வந்து இங்கிலாந்தில் வந்து போன வணிகர். இவர் கள்ளத்தனமாக இங்கே வந்து நிறைய இவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடிமைகளையும் கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே வர தொடங்குது. எந்த கட்டுப்பாட்டுக்கும் வந்து இங்கிலாந்து மசியலை. ஸோ இது ஒரு நியூ இங்கிலாந்து அப்படின்றத உருவாக்குறதுக்கு பதிலாக ஸ்பெயினோட பிரச்சனைகள் அப்படின்றது தான் அதிகமாக வந்து இதுக்கு வழிகோலுச்சு. சரி, மன்னர் ஹென்ரியுடைய காலகட்டம் முடியுது. அடுத்ததாக வந்து முதலாம் எலிசபெத் ராணியோடைய காலகட்டம். அது இப்போ வந்து ஸ்பெயினுக்கு டைரக்டான ஒரு எதிரியாக இங்கிலாந்து வந்த ஒரு காலகட்டம்னா நம்ம வந்து எலிசபெத் மகாராணியோட காலகட்டத்தை தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, எலிசபெத் மகாராணியை இப்போ கேத்தலிக் சர்ச் வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க, விலக்கிடுறாங்க. அப்படின்னும் போது ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே ஐரோப்பாவில் இருக்க ப்ரொட்டஸ்டன்ட் ஃபெய்த் கொண்ட நாடுகளுடைய தலைவியாக தன்னை அறிவிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்பானிய மன்னர் 2ஆம் ஹென்றி என்ன பண்ணுறாரு, கத்தோலிக்க திருச்சபைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கத்தோலிக்க ஃபெய்த் கொண்ட நாடுகள் அதோடைய தலைவராக தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிறார், அறிவிச்சுக்கிறாரு. இப்போ 2 பேரும் 2 துருவமாக இருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று வந்து வெளியில் லீக் ஆகுது. அது என்னன்னா, இந்த 2ஆம் ஹென்றி ஸ்பானிய மன்னர் வந்து போப்போட கை கோர்த்து எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணியை வந்து கொலை செய்துட்டு அந்த இடத்துல இங்கிலாந்தின் தலைவராக ஒரு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த, நம்பிக்கையை சேர்ந்த ஒருத்தரை வந்து அங்கே உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சதி திட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அரசுக்கு தெரிய வருது. இங்கிலாந்து மக்கள் இதை கேட்ட உடனே கொதித்து எழுந்துடுறாங்க. போர் தொடங்குது. ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு பெரிய போர் தொடங்குது. 1585 88 வரைக்கும் 3 வருஷம் ஒரு போர் நடக்குது ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும். இந்த போரோட இறுதியில் பாவம் ஸ்பெயின் மரணடி வாங்கிடுது. இது வந்து உலகத்தோட ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பிறகு இந்த நாடு பிடிக்கிறது எல்லாத்துலேயுமே ஸ்பெயினுடைய
செல்வாக்கு ஆதிக்கம் அப்படின்றது அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடுது. இங்கிலாந்து அப்படின்றது தலை தூக்குற ஒரு காலகட்டம். இதுதான் உலகத்தோட திருப்பு முனையா அமைது. முதலாம் எலிசபெத் ராணியோடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தொடங்குறாங்க. அதாவது இந்தியாவை சுரண்டி பிழைக்க தொடங்கின ஒரு காலகட்டம் அது. அதனால இங்கே வந்து கஜானா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது, இங்கிலாந்தோட கஜானா. அப்படியே மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ வேர்ல்டு, அதுதான் இந்த புது அமெரிக்கா இருக்கு இல்லையா. ஸோ அமெரிக்காவில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய தரப்புலேருந்தும் நிறைய பேரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசி வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அங்கே போய் நம்ம வந்து ஸ்பெயின் மாதிரி நம்மளும் நாடு பிடிக்கணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த நியூ ஃபவுண்ட் லேண்ட்லேயே வந்து மறுபடியும் ஏற்கனவே ஒரு தடவை அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போது நியூ ஃபவுண்ட்லேண்ட் பக்கத்துலேயே வந்து வர்ஜீனியா அப்படின்ற ஒரு புது காலனியை வந்து பிடிக்கிறாங்க. இந்த வர்ஜீனியா அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து வர்ஜின் குவீன் அப்படின்னு இன்னொரு பட்ட பெயரும் இருக்குது. அதாவது கடைசி வரைக்கும் இவங்க வந்து கன்னியாகவே இருந்தாங்க, கல்யாணமே பண்ணிக்கல இவங்க அப்படின்னு. ஸோ இவங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணலைன்றதுனால வர்ஜின் குவீன் அப்படின்னு இங்கிலாந்து மக்களால் அவங்க வந்து செல்லமாக அழைக்கப்பட்டாங்க. அந்த வர்ஜின் குவீனோட ஞாபகமாக தான் வர்ஜீனியா அப்படின்னு அவங்களுடைய காலகட்டத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ பேரெல்லாம் நல்லா தான் வச்சாங்க. பட் வர்ஜீனியா வந்து பெருசாக குடியேற்றமாக அது வந்து அவங்களுடைய காலத்துலையுமே வந்து பெருசாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எப்போ தான் இந்த வர்ஜீனியா வந்து எப்போ தான் இங்கிலாந்துடைய காலனி வந்து ஒரு காலனியாக ஃபார்ம் ஆச்சு, எப்போ தான் மக்கள்லாம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக குடியேற்றினாங்க குடியேறினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து முதலாம் ஜேம்ஸ் மன்னருடைய காலகட்டம் தான். ஸோ அவருடைய காலகட்டத்துக்கு நகர்ந்துடலாம். இப்போ முதலாம் ஜேம்ஸோடைய காலகட்டம் 1603 வருஷம். இப்போ இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே வந்து அவங்க வணிக ரீதியாக வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்ததுனால செழிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆல் தேங்க்ஸ் டு ராணி எலிசபெத். அவங்க என்ன பண்ணுறாங்க, அயல் நாட்டுல வணிகம் பண்ணுறதுக்கும் இந்த தனி உரிமை நிறுவனங்களுக்கும் வந்து அவங்க ஏகபோக உரிமைகள் கொடுத்துருக்காங்க. தனி உரிமை நிறுவனங்கள்லாம் வந்து கார்பரேஷன்ஸ் அப்படியான ஒரு கம்பெனியாக தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கி இங்கிலாந்து வந்து பேரரசு ஆகிறதுக்கு எக்கச்சக்கமாக வந்து சம்பாதிச்சு கொடுத்தது இல்லையா, நிறைய சுரண்டி கொடுத்தது பல காலனிஸ்ல இருந்து, அது வேற கதை. ஆனால் தனி உரிமை நிறுவனங்கள் கார்பரேஷன்ஸ் அப்படின்றது செழிச்சிருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ முதலாம் ஜேம்ஸ் வராரு. ஸோ இவருடைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக இந்த முதலாம் ஜேம்ஸோட காலகட்டத்தில் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடியேற்றம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கை கூடுச்சு இங்கிலாந்துக்கு. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இங்கிலாந்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் இந்த அமெரிக்காவோட விஷயத்தில். எவ்வளோ வந்து இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது 1607 வருஷம். அப்படி பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரிக்கே வந்துட்டாங்க. இவங்களாம் வந்து 15ஆம் நூற்றாண்டுலேருந்தே நாடு பிடிக்க தொடங்கினாலும் இங்கிலாந்துக்கு ப்ராப்பரான ஒரு காலனி அமையறதுக்கு வந்து 17ஆம் நூற்றாண்டோடு ஆச்சு. ஆனாலும் வந்து அவங்க ஒன்ஸ் தொடங்கினதுக்கப்புறமா சரசர நடுத்தரத்து காலனியை பிடிச்சாங்க. எப்படி தொடங்கினாங்க அப்படின்ற கதைக்கு வருவோம். இப்போ முதலாம் ஜேம்ஸ் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து வர்ஜீனியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து அரசாணை கொடுக்குறாரு. அதாவது புதிய உலகம்னா அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து மக்களை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு 100 பேரை வந்து ஒரு கப்பலில் வச்சு ஒரு கடற்படை தளபதி கிறிஸ்டோபர் நியூபோர்ட் அப்படின்ற கடற்படை தளபதிக்கு வந்து அரசாணையை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எந்த கம்பெனி வந்து இதை நிர்வாகம் பண்ணுதுன்னா வர்ஜீனியா கம்பெனி நிர்வாகத்தின் பேரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியாக அந்த 100 பேர் இருக்க கப்பல் வந்து 1607 வருஷத்தில் கரெக்டாக சரியாக போய் இறங்குது. எங்கன்னா வர்ஜீனியா மாகாணத்தில் தான் இறங்குது. அங்கே அவங்க போய் செட்டில் ஆகிற இடத்துக்கு வந்து ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காரணம் ரொம்ப ஆப்வியஸ் இல்லையா, அனுப்பின மன்னர் யார், ஜேம்ஸ். ஸோ ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு. ஸோ இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடியேற்றமாக இருக்குது. ஆனாலும் இவங்க போய் இறங்கின உடனே இவங்களுக்கு எல்லாம் வந்து சக்ஸஸ்லாம் நடந்துடல. போன உடனே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இதுக்கு அப்புறமா தான் அவங்க பயிர்லாம் சாகுபடி செய்யணும், பயிரிடுறது எப்படி, செட்டில்மெண்ட்லாம் எப்படி அப்படின்றது கற்றுக்கணும். அப்படின்றதுனால ஆரம்ப கட்டத்தில் போன அத்தனை பேருக்குமே வந்து இங்கேருந்து தாய்நாட்டில் இருந்து தான் சாப்பாடு சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கணும். அப்படி ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரம் தவறிச்சினாலும் இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து தவிச்சு போயிடுவாங்களாம். ஸோ முழுக்க தாய்நாட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்த ஒரு செட்டில்மெண்ட்டாக தான் இவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. பட் ஒரு 2-3 வருஷத்துலேயே அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பழங்குடிகள், முக்கியமாக செவந்தியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய செவந்தியர்கள் ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னா மட்டும் இல்லாமல் நிறைய பழங்குடிகள் வந்து நிறைய பேரில் இருந்தாங்க. ஒவ்வொரு மாகாணத்தில் ஒவ்வொரு மாதிரியான மக்கள் இருப்பாங்க பழங்குடிகள். ஸோ இவங்கெல்லாம் வேற வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஜேம்ஸ் டவுனை ஒட்டி இருக்க பழங்குடிகள் இவங்களோட வந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மோதல்லும் சர்வைவல் அந்த வார்லேயே தான் வந்து ஆரம்பத்தில் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஒரு 2 வருஷத்துலேயே ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து சர்வைவல் அப்படின்றத வந்து கற்றுக்குறாங்க. போன உடனே வந்து
இந்த வெர்ஜீனியா கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க நல்லாவே நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக டொபாக்கோ புகையிலை சாகுபடி அப்படின்றத தொடங்குறாங்க. ஓரளவுக்கு அதில் வருமானம் வருது. அப்புறம் இங்கே இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இவங்களே அடிமையாக தான் போயிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு இன்னும் வணிகத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆப்பிரிக்க அடிமைகளை வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ இப்படியாக அங்கே வந்து ஒரு செட்டில்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1619 வருஷத்தில் வெர்ஜீனியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையும் வந்து உருவாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே புகையிலை சாகுபடி பண்ணுறாங்க, அதை வெளியூருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக அடிமைகளை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க, வாழ கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து அங்கே ராஜ்யம் பண்ணுறதுக்காக, அங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சட்டசபையை அவங்களுக்குள்ளேயே வந்து செலக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தன்னிறைவு பெற்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலனியாக இந்த ஜேம்ஸ் டவுன் உருவாகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு மன்னர் ஜேம்ஸ், பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்கும் அரசாணை கொடுத்தாரு இல்லையா. ஸோ 1624 வருஷம் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெர்ஜீனியா கம்பெனிக்கு தானே அரசாணை கொடுத்தாரு, லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் போய் அதை செட்டில்மெண்ட் இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னோட மன்னர் வந்து இந்த வெர்ஜீனியா கம்பெனிக்கு லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாரு. இப்போ என்னுடைய நேரடியான ஒரு கட்டுப்பாட்டில் இந்த ஜேம்ஸ் டவுன் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து இது கலோனியல் செட்டில்மெண்ட், கிரவுன் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான கலோனியல் செட்டில்மெண்ட்டாக ஜேம்ஸ் டவுன் வந்து இங்கிலாந்துடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. வெர்ஜீனியாவோட சக்ஸஸ்ஃபுல்லான செட்டில்மெண்ட்டை தொடர்ந்து அமெரிக்காவில் அடுத்தடுத்து இங்கிலாந்துடைய காலனிகள் குட்டி குட்டியாக வந்து உருவாக தொடங்கின ஒரு காலகட்டம் அது 1600s, அதாவது 17ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலகட்டம் அது. இப்படி பார்த்தீங்கன்னா பிளைமவுத், மெசாச்சூசெட்ஸ், கனெக்டிகட், ரோட் ஐலண்ட், நியூ ஹேவன், நியூ ஹாம்ஷயர், மைன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து நியூ இங்கிலாந்து காலனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய இங்கிலாந்து குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த இடங்களில், இந்த காலனிஸில் வந்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இங்கிலாந்தில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த செல்வந்தர்கள்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அங்கேருந்து வேற ஒரு உலகம் கிடைச்சிடாதா, வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதா அப்படின்னு வறுமையினாலையும் மத வெறுப்புனாலையும், அதுக்கப்புறம் வந்து அங்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னுட்டு வேறு வழி இல்லாமல் வந்தவங்க இன்னும் நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து அடிமைகளாக வந்தவங்க. தொழில் ரீதியாக 4லேருந்து 7 வருஷம் வரைக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அது 4லேருந்து 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாய்நாட்டுக்காக இந்த புதிய உலகத்தில் வேலை செய்யணும், மாடாக வேலை செய்யணும். அப்புறம் உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்காக ஒரு சின்ன நிலம் ஒதுக்கி தரப்படும், இந்த நாட்டில் இருந்தே உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து அடிமைகள் ஏராளம் அந்த காலகட்டத்தில். இப்போ ஒவ்வொரு காலனிக்குமே வந்து ஒவ்வொரு கதை இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா பிளைமவுத் வந்து 1620 வருஷத்தில் வந்து இந்த மாகாணம் அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு. இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு சமயத்தை சேர்ந்தவங்க. பியூரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டிலேயே அது ஒரு பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பற்றாளர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்லாம் கிடையாது, கொண்டாட்டங்கள் கிடையாது, ரொம்ப இறுக்கமான ஒரு பற்றில் இருக்கிறவங்க. இவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், கொண்டாட்ட மனநிலையே இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து மன்னர்களுடைய தலைமையை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அரச தலைமையை ஏற்றுக்காதவங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள் வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து இவங்களுடைய நம்பிக்கை, இந்த பிரிவோட நம்பிக்கை அப்படின்றது எதிர்ப்பை சந்திக்குது. ஸோ சொந்த நாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து எங்கேயாவது போயிடணும் அப்படின்னுட்டு இவங்களை முதல்ல வந்து ஆரம்பத்தில் நாடு கடத்தி பார்க்குறாங்க, போன நாட்டிலே அவங்களால வாழ முடியாமல் திரும்பி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள் சொந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல் அமெரிக்காவை நோக்கி வந்து அவங்க போகிறாங்க. இந்த பியூரிட்டன்ஸ் வந்து இப்படி செட்டில் ஆன பியூரிட்டன்ஸை பில்கிரிம் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து வாழ வழி இல்லாமல் அங்கே இருக்க பெரும் செல்வந்தர்கள் கிட்டலாம் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி தான் வந்து செட்டில் ஆனாங்க இந்த 100 பேரும். பட் பிற்காலத்தில் ரொம்ப இவங்களுடைய சீரியஸான உழைப்பின் மூலமாக அந்த மாகாணத்தை, பிளைமவுத்தை வந்து உயர்த்தினது மட்டும் அல்லாமல் சீக்கிரமாகவே இவங்களுடைய கடன்கள்லாம் வந்து அடைச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு மத குரூப் வந்தாங்க. அது எங்கே அப்படின்னா குவேக்கர் காலனிஸில். இவங்க பென்சில்வேனியா மற்றும் டெலவர் இந்த இடத்துல இதே மாதிரியான ஒரு மத குரூப் வந்தாங்க. இந்த மத குரூப்புக்கு பேர் வந்து ஆங்கிலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஆங்கிலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி இங்கிலாந்தில் வந்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து அது ஒரு இடமா இல்லை, அவங்களுக்கு சேஃபான ஒரு இடமா இல்லை, அவங்களுக்கு சிறைக்கு போக வேண்டியிருந்தது, மக்கள்கிட்ட வந்து வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி இருந்தது. இவங்க மட்டும் குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் நிறைய டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள்லாம் வந்ததுனால இந்த மக்கள் வந்து கூட்டா வேற ஒரு நம்ம வந்து புதிய உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட அந்த பட்டயம் வாங்கணும் இல்லையா, போய் செட்டில் ஆகிறதுக்கு, அதுக்கான காசு கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்லி நல்ல விஷயமா வில்லியம் பென் ஜூனியர் அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் கடற்படை தளபதியுடைய மகன் அவர். ஸோ இவர் வந்து இதே நம்பிக்கையை வந்து ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்றதுனால இந்த மக்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து ஒரு துருப்புச்சீட்டாக யூஸ் ஆனார். எப்படி அப்படின்னா, இப்போ வில்லியம் பென் அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் கடற்படை தளபதியாக ராஜா 2ஆம் சார்ல்ஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் இந்த அப்பா பெண் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து 10,000 பவுண்டு கிட்ட வந்து ராஜா கொடுக்க வேண்டிய ஒரு நிலுவைத் தொகை இருந்தது. இப்போ அப்பா காலத்துக்கு அப்புறமா மகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காசு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக எனக்கு காசு வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு பட்டயம் எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து என்னுடைய நம்பிக்கையை கொண்ட மக்களோட நான் வந்து புதிய உலகத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு பட்டயம் எழுதி வாங்கிக்கிறாரு அந்த காசுக்கு பதிலாக. ஸோ வாங்கிக்கிட்டு இப்படியாக அவருடைய ஒத்த நம்பிக்கையை கொண்ட மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் போய் செட்டில் ஆகுறாரு. இந்த இடத்துக்கு பேர் தான் பென்சில்வேனியா. இப்போ பென்சில்வேனியாவுக்கு வந்து பேர் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. சில்வேனியா அப்படின்னா வந்து காடு அடர்ந்த ஒரு இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ சில்வேனியா அப்படின்னா இவர் போன உடனே அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மன்னர் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் பென், நீங்கள் தானே இந்த மக்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு காரணமாக இருந்தீங்க, அதனால் உங்களோட பேரையும் சேர்த்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பென்சில்வேனியா அப்படின்னு வந்து பேர் வச்சாங்களாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இப்படியாக நிறைய விதமான மக்கள் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்கவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புதிய உலகத்தை நோக்கி வர தொடங்குறாங்க. இப்போ நார்த் அமெரிக்காவில் வந்து நியூ இங்கிலாண்டோட கடைசி செட்டில்மெண்ட் கதையை பார்க்க போகிறோம். அது வந்து ஜார்ஜியா. பலவிதமான மக்கள்லாம் வந்தாங்க இல்லையா. நிறைய பேர் வந்து அடிமைகளாக வந்தாங்க, புது வாழ்க்கை பொருளாதார தேவைக்காக வந்தாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து மத நம்பிக்கையின் காரணமாக வந்தாங்க. அப்படின்னும் போது இந்த ஜார்ஜியாவில் வந்தவங்க வந்து இவங்களுடைய காரணமே வேற. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறை கைதிகள். ஸோ இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற கதையை பார்க்கலாம். இப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஜேம்ஸ் எட்வர்ட் ஆங்லிதார்ப் அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து சிறை அதிகாரியாக இருக்கார். இந்த சிறையில் இருக்கவங்களாம் வந்து எல்லாமே தப்பு பண்ணி வந்தவங்க கிடையாது. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேறு வழி இல்லாமல் கடனை திருப்பி கொடுக்காம அநியாயமான காரணங்களால் வந்தவங்களும் சிறையிலேருந்து அவதிப்படுறாங்க அப்படின்னு வந்து அவருக்கு புரியுது. ஸோ இவங்களுக்கெல்லாம் சீர்திருத்தமாகவும் அவங்கெல்லாம் ஒரு புது வாழ்க்கை அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு உணர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜா கிட்ட பேசி அவருடைய நல்லெண்ண அடிப்படையில் அவர் வந்து ஒரு நிலத்தை புதிய உலகத்தில் வாங்குறாரு, நார்த் அமெரிக்காவில் வாங்குறாரு. ஸோ அங்கே இந்த சிறை கைதிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ஆங்லிதார்ப் அப்படின்றவர் போகிறாரு. ஸோ அங்கே அமைஞ்ச ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது தான் வந்து கடைசி செட்டில்மெண்ட் ஜார்ஜியா. இது எங்கே அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இடம்லாம் எடுத்து கொடுக்கல. இப்போது ஈஸ்ட் கோஸ்ட் தான், நார்த் அமெரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட் தான் வந்து இவங்க எல்லாமே இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இங்கிலாந்து குடியிருப்புகளோட கடைசி மாகாணமாக தான் இந்த ஜார்ஜியா அப்படின்றது வந்தது. அதுவும் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே, அதாவது கடைசி இங்கிலாந்து செட்டில்மெண்ட் இதுதான். இதுக்கப்புறமா வந்து ஸ்பானிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்ததும். ஸோ எப்போவுமே இந்த பார்டரில் இருக்கிற இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஸ்பானியர்ஸால் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால இந்த சிறையிலேருந்து வந்தவங்களை எடுத்துகிட்டு போய் வச்சா ஓரளவுக்கு வந்து ஸ்பானியர்ஸ் கிட்ட இருந்து இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸை காப்பாற்ற முடியுமே அப்படின்ற ஒரு கணக்கும் அதில் இருந்தது. எது எப்படியோ கடைசி செட்டில்மெண்ட்டாக ஜார்ஜியா அப்படின்றது சிறை கைதிகளால் வந்து நிரப்பப்பட்டது. ஸோ அமெரிக்காவில் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இங்கிலாந்து நாடு பிடிக்க தொடங்கினா அதே காலகட்டத்தில் தான் வந்து ஃப்ரான்ஸும் நாடு பிடிக்க தொடங்குறாங்க. இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் 1600களுடைய தொடக்க பகுதிக்கு அவங்களும் வந்து வராங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பூராவே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃப்ரான்ஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே கனடா பகுதிகள்லாம் வந்து நிறையவே இடம் பிடிக்கிறாங்க. ஸோ அப்படியாக இவங்க முதல்ல போகிற இடத்துக்கு வந்து லூசியானா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது இவங்க முதல்ல போகிற இடத்துக்கு வந்து லூசியானா ஸ்டேட் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. அதாவது 14ஆம் லூயி மன்னனுடைய நினைவாக லூசியானா அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி லாரன்ஸ் பள்ளத்தாக்கில் இருக்க பகுதிகள், அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட்டை தாண்டி வர மிசிசிப்பி நடுவில் ஓடுது இல்லையா. ஸோ அதோட 2 கரைகள்லையுமே வந்து இடம் பிடிக்கிறாங்க. மான்ட்ரேல், ஹட்சன் பே, இந்த மாதிரியான இடங்கள்லாம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படியாக நியூ ஃப்ரான்ஸ் அப்படின்னு இடம் பிடிக்க தொடங்குறாங்க. இப்போ வந்து நியூ இங்கிலாந்து, நியூ ஸ்பெயின் எல்லாம் வந்து இருந்தது இல்லையா அமெரிக்காவில். அதே மாதிரி நியூ ஃப்ரான்ஸ் அப்படின்ற பேரில் இவங்க இடம் பிடிக்க தொடங்குறாங்க. ஆனால் நியூ ஃப்ரான்ஸ்க்கும் நியூ இங்கிலாந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் குடியேற்றங்கள் அதிகமாக இருக்குது. அவங்க வாழ்கிறதுக்கான ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் வந்து இடம் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இராணுவ ஆட்சியின் மூலமாக கைப்பற்றுறாங்க. போகிற இடம்லாம் வந்து கோட்டைகள் கட்டிகிட்டே இருக்காங்களே தவிர ஜனப்பெருக்கம் அப்படின்றது, அதாவது பிரெஞ்சு மக்களுடைய பெருக்கம் அப்படின்றது வந்து அங்கே நடக்கவே இல்லை. செட்டில்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, கோட்டைகள் மட்டும் அங்கங்கே வந்து கட்டிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் வந்து டைரெக்டாகவே மோதல் வருது. அதாவது பிரெஞ்சு மக்களுக்கும் அங்கே இருக்க நியூ ஃப்ரான்ஸுக்கும் நியூ இங்கிலாந்துக்கும் வந்து மோதல்கள் அதிகமாகுது. காரணம் என்னென்னா, இப்போது இந்த நார்த் அமெரிக்காவோட கிழக்கு கடற்கரை முழுக்கவே வந்து இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் காலனிகள். இங்கே வந்து ஜனத்தொகை அதிகமாக ஆக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மேற்கு நோக்கி நகர்றாங்க. இப்போ மேற்கில் வந்து யார் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க? ஃப்ரான்ஸ் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மக்கள் நகர இடம் பிடிக்க நகர ஃப்ரான்ஸ் டெரிட்டரி வந்து அது நியூ ஃப்ரான்ஸோட டெரிட்டரிக்கு வராங்க. இது டைரெக்டான ஒரு மோதலாக வருது. இங்கே காலனிஸ்குள்ளே இருக்க ஒரு மோதல் அப்படின்றது
நாடுகளுக்கு இடையிலான ஒரு மோதலாகவும் வருது. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தது. ஸோ இது வந்து 7 ஆண்டு போர் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுது. இந்த 7 ஆண்டு போர் அப்படின்றது 1756லேருந்து 63 வரைக்கும் நடந்த ஒரு முக்கியமான போர். டைரக்டாக பலவிதமான இழப்புகளை 2 நாடுமே சந்திச்ச ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போரின் இறுதியில் இங்கிலாண்டோட கை தான் ஓங்கி இருக்கு. இதில் இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் பயங்கரமான இழப்பு. எந்த அளவுக்குன்னா, ஃப்ரான்ஸோடைய மொத்தமாக இது வரைக்கும் இந்த நார்த் அமெரிக்காவில் பிரெஞ்சு கனடா இது வரைக்கும் இடம் பிடிச்சிருந்த பிரெஞ்சு கனடா முழுசுமே வந்து வேற வழி இல்லாமல் பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்ற பேரில் பிரிட்டனுக்கு திருப்பி கொடுக்குது. மிச்சம் இருந்த கொஞ்சோண்டு இடத்த ஸ்பெயினுக்கு கொடுத்துடுது. வேற வழி இல்லாமல் வெறும் கையோட அமெரிக்காவை விட்டு வெறும் கையோட விலகுது பிரான்ஸ். இப்போ பிரான்ஸ்க்கு வந்து இந்த அமெரிக்காவில் நாடு பிடிக்கிற கேமில் மொத்தமாக நாக் அவுட் ஆயாச்சு. இப்போ நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இங்கிலாந்து தான் இருக்குது. அதாவது மொத்த நார்த் அமெரிக்காவும் வந்து பிரிட்டிஷ் பேரரசுக்கு சொந்தமாக வருது. கொஞ்சோண்டு ஓரத்தில் வந்து மேற்கு பக்கத்தில் கொஞ்சோண்டும், அது மாதிரி சவுத் அமெரிக்கா பகுதிகள் மட்டும் வந்து ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் வருது. ஸோ இப்படியாக அமெரிக்காவில் ஒரு பெரும் ஆளுமையாக இங்கிலாந்து காலனிகள் வந்து உருவாக தொடங்குது. ரொம்ப நேரமாக வந்து அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பிரச்சனை, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு கதையாக சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த அமெரிக்கா எப்போ தான் பிறந்தது அப்படின்றத சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு கேட்டால், கதையோட நம்ம வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம். அமெரிக்கா பிறக்கிறதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நேரமாக வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பிரச்சனை, ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் பிரச்சனை, இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போது இங்கிலாந்துக்குமே பிரச்சனை, அது வந்து உள்நாட்டு பிரச்சனையாக வந்து மாறுது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த 7 ஆண்டு போர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஃப்ரான்ஸை விரட்டி அடிச்சாச்சு. அமெரிக்காவில் ஃப்ரான்ஸுக்கு வந்து உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு அதை மொத்தமாக விரட்டி அடிச்சாச்சு. அப்புறம் ஸ்பெயின் வந்து ஓரத்தில் அது பாட்டுட்டு ஒரு ஓரமாக இருந்துக்குது. அப்படின்னும் போது பெரும் பகுதியான ஒரு நிலப்பரப்பு அப்படின்றது பல மடங்காகுது. யாருக்கு? இங்கிலாந்துக்கு வந்து பல மடங்காகுது. இங்கிலாந்துக்கு வந்து நிலப்பரப்பு மட்டும் பல மடங்காகல, இங்கிலாந்துக்கு கடன் சுமை அப்படின்றது வந்து பல மடங்காகுது. எவ்வளோனா, அந்த காலத்திலேயே 130 மில்லியன் பவுண்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து கடன் சேர்ந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ நாட்கள் தொடர்ந்து எல்லா நாட்டோடையும் சண்டை போட்டாங்க அப்படின்னா சும்மாவா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்டே கேட்குறாங்க. அதாவது அந்த குடியேறிகள் இருக்காங்க இல்லையா, யாருக்காக இந்த சண்டையெல்லாம் நாங்கள் போட்டோமோ அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் ஒரு பகுதி எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இந்த குடியேறிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதை சரியாக அவங்க வந்து அதை எடுத்துக்கல. என்னன்னா, இது உங்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், போதாதுக்கு எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவமே கிடையாது, நாங்கள் எந்த வகையிலுமே இங்கிலாந்துக்கு சொந்தமானவங்க இல்லை. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 17th செஞ்சுரிக்கு வந்துட்டோம். இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறையே கடந்தாச்சு இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அப்படின்னும் போது இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டு பிரஜைகளாக, இந்த நாட்டின் மக்களாக வந்து உணர தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இது தாய் நாடு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு குறைய தொடங்கின ஒரு காலகட்டம். அதுவும் இல்லாமல் காசு வேணும் அப்படின்னு இவங்ககிட்டயே வரி வந்து அதிகமாக போட்ட உடனே இவங்க வந்து ஒரு எதிர்ப்பாக அது வந்து தொடங்க கிளம்புது. அப்போது ஒரே நாடு, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் எல்லாரும் இங்கிலீஷ் மக்கள் இல்லையா, இங்கிலாந்தை சேர்ந்தவங்க தான், அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படின்னாலுமே இங்கிலாந்து மக்களுக்கும் இங்கிலாந்து அரசுக்குமே வந்து இது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குது. அந்த நாட்டு மக்களே இதை வந்து வேற நாட்டு அரசு நம்ம மேலே வந்து தேவையில்லாமல் கடன் சுமையை சுமத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்க தொடங்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இந்த கசப்புணர்வு தொடங்குது. இந்த கசப்புணர்வு தான் பின்னாடி வந்து ஒரு அமெரிக்க புரட்சி அப்படின்னு வெடிக்க போகுது. இந்த பிரிட்டிஷ் குடியேற்ற மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசு மேலே வந்து கோபம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுக்கு காரணம் ப்ரொக்ளமேஷன் லைன் ஆக்ட் அப்படின்றது, அதாவது வந்து எல்லைக்கோடு அறிவிப்பு அப்படின்றது. இப்போ இந்த போர் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலே, இந்த போர் வரைக்குமே அந்த குடியேற்ற மக்களுக்கு வந்து அரசாங்கத்துடைய பாதுகாப்பு அப்படின்றது தேவைப்பட்டது. தாய்நாட்டிலிருந்து எல்லையில் ராணுவ வீரர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு தடவையும் வந்து இங்கே இருக்க பழங்குடி மக்களோட ரெட் இண்டியன்ஸோட பிரச்சனைகள் வரும். ஒரு தடவையும் இங்கேயும் அங்கேயும் திடீர்னு வந்து போர் சொல்லாமல் கொள்ளாமல் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுவும் ஸ்பானியார்ட்ஸோட சண்டை வரும், பிரான்ஸ் எல்லையில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மக்களோட வந்து சண்டை வரும். இப்படியெல்லாம் சண்டை வரும்போதெல்லாம் தாய்நாடோட பிரிட்டனுடைய துருப்புகள் தேவைப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ எல்லாருமே போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இவங்க வந்து ஒரு பாதுகாப்பான மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ எந்த பயமும் இல்லை. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி நகர தொடங்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸோடைய செட்டில்மெண்ட்ஸாக இருந்தது இல்லையா, ஸோ அதை நோக்கி வந்து நகர தொடங்குறாங்க. இடமும் பிடிக்க தொடங்கியாச்சு. இனிமேல் காலியாக இருக்கிற இடம்லாம் நமக்கு தான், ஏன்னா பிரிட்டனுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமானது தானே அப்படின்ற உரிமையில் மக்கள் இடம் பிடிக்க தொடங்கின உடனே பிரிட்டன் அரசிலிருந்து ஒரு சட்டம் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த மிசிசிப்பி நதியை வந்து தாண்டக்கூடாது, அது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லை. அப்பலாச்சியான் மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லை. அதை தாண்டி வந்து செவிந்தியர்களுடைய ஒரு பேக்ட் இருந்ததுனால அதை தாண்டக்கூடாது, நீங்கள் யாருமே இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு எல்லை ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க பிரிட்டிஷ் குடியேற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பயங்கர வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்னடா இது, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடம்லாம் பிரிட்டனுடைய இடங்கள்லாம் நம்மளோடது அப்படின்னு நினச்சோம், இந்த மாதிரி அரசாங்கம் நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு புகைச்சலும் ஒரு பக்கம் இருந்தது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மறைமுக வரியாக போடுறாங்க. இப்போ டைரெக்டாக இந்த கடன் சுமையில் வந்து மக்கள் கிட்ட குடியேறிகள் கிட்ட வந்து காசு கேட்டாங்க, இவங்க கொடுக்கல அப்படின்னும் போது மறைமுக வரியாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டைரக்டான கண்ட்ரோலில் இவங்க இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், இதை வந்து முன்னேற்றினா போதும் இந்த காலனிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, இப்போ மற்ற நாடுகளோட எதிர்ப்பெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறமா இந்த இடத்தெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுற ஒரு மனநிலையில் வந்திருக்காங்க. அப்போது இன்னும் அதிகமான நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த குடியேற்றங்கள்லாம் வருது. ஸோ இத்தனை நாட்களாக கட்டற்ற சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த குடியேறிகளுக்கு 3000 மைல்களுக்கு அப்பால் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை இன்னொரு அரசு வந்து கட்டுப்படுத்துவதா அப்படின்ற கோபமாக அது வந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வரியும் வந்து அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை கொடுத்தது வந்து இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்றது. அதிகமான வரிச்சுவை டைரெக்டாக கேட்டு பார்த்தாங்க, இவங்க கொடுக்கல அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைமுக வரியாக அவங்க வாங்குற பொருட்கள் மேலே வந்து போட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் முக்கியமாக ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்றது மெயின்லேண்டில் இருக்கிற மக்கள் வந்து 1% கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பல மடங்கு வந்து இங்கே குடியேறிகளாக இருக்கிற மக்கள் வந்து வரியாக கட்ட வேணும் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த மக்கள் ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காகிதத்தில் வரி, அப்புறம் தேயிலை, கண்ணாடி, இந்த மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பாக இவங்க இதெல்லாம் வெளியிலேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு இருக்க பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான ஒரு வரியை விதிக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே நாங்களே வந்து கவர்ன் பண்ணிக்கிறோம், நாங்களே இங்கே வந்து ரன் பண்ண தொடங்கியாச்சு, 3000 மைல்களுக்கு அப்பால் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எங்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எங்கள் மேலே இத்தனை வரியை வந்து விதிக்கிறீங்க. இப்போது இவங்களோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கிலாந்து மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது இல்லை, அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்குது, அவங்க பாராளுமன்றத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு குரல் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, இந்த வரியை கட்ட முடியும் கட்ட முடியாது அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை பேசுகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. ஆனால் இங்கே இன்னொரு செட்டில்மெண்ட்ஸில் இருக்கிற மக்கள் நாங்கள் எந்த வகையிலுமே உங்களோட சம்மந்தப்படலை, ஏன்னா இவங்களுக்கு வாக்குரிமை அப்படின்றது கிடையாது. அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னும் போது வரி மட்டும் எதுக்காக, நாங்கள் வரி கடமை மட்டும் எதுக்காக, ஸோ நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை வந்து அவங்க முன்னெடுக்க தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எப்படி நம்ம அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சோமோ, அதே மாதிரி அங்கேயும் பிரிட்டிஷ் பொருட்கள் வாங்கா இயக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் பிரிட்டிஷர்கள் தான், ஆனால் பிரிட்டிஷ்காரங்களே வந்து பிரிட்டிஷர்களை எதிர்க்கிற ஒரு காலகட்டத்துக்கு அமெரிக்காவில் ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமையாக இருந்தது. இந்த மறைமுக வரியை எதிர்த்து இத்தனை நாட்களாக வெறும் எதிர்ப்பு குரலாக இருந்தது வந்து கலகமாக மாறினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டனில் தான். இந்த பாஸ்டன் படுகொலை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா 1770. இப்போ பாஸ்டனில் வந்து ஒரு கலவரமாக மாறிக்கிட்டு இருப்பு. கலவரத்தை அடக்கிறதுக்காக பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் வந்து துப்பாக்கிச்சூடு பிரயோகப்படுத்துகிறாங்க. இதில் 3 பேர் வந்து இங்கே இருக்க குடியேறிகள், பிரிட்டிஷ் குடியேறிகள் வந்து 3 பேர் இறந்துடுறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து இவங்க மேலே வெறுப்பு வருது. அதாவது நீங்களும் நாங்களும் வேற அப்படின்ற மாதிரி எதிர் துருவங்களாக நிற்கிற, அதாவது ஒரே நாடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹிஸ்டாரிக்கலி, பட் எதிரில் வந்து நிற்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அதை தொடர்ந்து இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி படிச்சிருப்போம் இல்லையா 1773 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் அது வந்து நடக்குது. பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்றது நமக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளே ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம், ஏன்னா வந்து இந்தியா சம்மந்தப்பட்டது. இப்போ லார்ட் நார்த் அப்படின்ற ஒரு நார்த் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து உதவும் மனப்பான்மையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலேருந்து தேயிலைகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பாக, அதை இங்கேருந்து யூரோப்புக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து அதை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேரடியாகவே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அதன் மூலமாக தேயிலையோட ப்ரைஸஸ் அப்படின்றத விலையை வந்து கம்மியான விலையில் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பண்ணக்கூடிய ஒரு உபாயமாக சகாயமாக இது வந்து பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயம் இப்படியாக ஒரு பெட்டியான கப்பல்களில் வந்து இந்தியாவிலேருந்து வந்து தேயிலை இங்கே பாஸ்டன் துறைமுகத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்படியாக இந்த டீலாம் வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னோட இந்த கலவரக்காரர்களுக்கு வந்து காதில் விழுந்துருச்சு, அவங்களுக்கு வந்து விஷயம் கேள்விப்பட்டுட்டாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேயிலை, கண்ணாடி, காகிதம் இது மேலெல்லாம் வந்து மறைமுக வரி அப்படின்னு ஒன்று விதிச்சிருந்தாங்க. இப்போது அதனால் அந்த பொருட்கள்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. ஸோ இப்படியாக இங்கே வந்து இவ்வளோ டீலாம் வந்திருக்கு இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொன்ன உடனே எங்ககிட்ட வந்து மறைமுகமாக வரியை வாங்குறதுக்காக இவ்வளோ டீயும் வந்து எங்கள் தலையில் கட்ட பார்க்குறீங்களா, நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கலவரமாக அது வந்து வெடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள ஒரு 50 பேர் சண்டை போடுறவங்க செவிந்தியர்கள் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 50 பேர் திப்புன்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு பெட்டிகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி வெளியில் அடிக்கிறாங்க. இப்படியாக ஒரு 340 பெரிய கண்டெய்னர்ஸ், டீ தேயிலை வந்து கண்டெய்னர்ஸ் வந்து தூக்கி பாஸ்டன் துறைமுகத்தில் கடல்லையே வந்து போட்டுடுறாங்க.
இதனால் ₹1 ₹2 இல்லை 70,000 பவுண்டு அந்த காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு லாஸ் ஆகிடுது இந்த கலவரக்காரர்கள்னால. இதனால் மிகப்பெரிய ஒரு கோவம் வந்து அவங்களுக்கு வருது. கோவத்துக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாகிறாங்க இங்கே இருக்க குடியேறிகள். 1 பெட்டியா 2 பெட்டியா 340 பெட்டி தேயிலை வந்து கடலில் போட்டாச்சு. இதில் வந்து ஆயிரக்கணக்கான பவுண்டு வந்து இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு இவனால் இந்த குடியேறிகளால் கலவரக்காரர்களால் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ பயங்கரமான கோவம் வந்துடுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுட்டு இந்த போர்ட், இந்த பாஸ்டன் துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாஸ்டன் இருக்கக்கூடிய மெசாச்சூசெட்ஸ் மாகாணத்துக்கு உரிமை வழங்குவாங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்த இசைவாணை கொடுப்பாங்க. இதன் மூலமாக தான் இங்கே செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாகுது இல்லையா. ஸோ மெசாச்சூசெட்ஸ்க்கு இந்த பிரிட்டன் அரசாங்கம் ஒரு இசைவாணை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆணையவே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதுவே கிடையாது, உங்களை கலைச்சாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டே கிடையாது, ஊரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொன்ன உடனே பயங்கரமான கோவம், மற்ற மாகாணத்துக்கெல்லாம் வந்து பயங்கரமான கோவம், எல்லாம் வந்து எச்சரிக்கை உணர்வு அதிகமாகிடுச்சு. அப்போது நம்ம வந்து எதிர்ப்பு குரல் ஒரு தடவை காட்டினா நம்மளுடைய கவுண்டியோடைய லைசன்ஸே இவங்களால கேன்சல் பண்ண முடியும், கலைக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு இதே தானே நம்ம எல்லாருக்குமே வரும் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு ஒருமித்த உணர்வு அப்படின்றது இதன் மூலமாக இவங்களுக்கு வந்து உண்டாகுது. இதன் தொடர்ச்சியாக முதலாக வந்து ஃபிலாடெல்ஃபியா காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது வந்து தொடங்குது. இப்படி தான் வந்து இந்த செட்டில்மெண்ட்ஸோட முதலான ஒரு காங்கிரஸ், இவங்களுடைய கூட்டமைப்பு, இந்த மாநாடு அப்படின்றது வந்து நடத்துகிறாங்க. எப்போன்னா 1774 வருஷம். இந்த மாநாட்டில் வந்து ஜார்ஜியா மட்டும் கலந்துக்கல, கடைசியாக உருவான மாகாணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த அமெரிக்க மாகாணங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக முழுக்க அமெரிக்காலே இருக்கக்கூடிய மக்களால் ஒரு அமெரிக்க படை ஒன்று உருவாக்கப்படணும். ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து தாய்நாட்டில் இருந்து தானே வந்து படைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே அமெரிக்க படை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்படுது இந்த காங்கிரஸ் மாநாட்டில். அதன் அடிப்படையில் முதலாக அமெரிக்க படை ஒன்று உருவாகுது. அதுக்கு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் வந்து வெர்ஜீனியா எல்லையை சேர்ந்த ஒரு எல்லை இராணுவ அதிகாரியாக வந்து இருந்திருக்கார். ரொம்ப நேர்மையானவர் அப்படின்றதுனால இவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் தான் பின்னாளில் USA அப்படின்ற அமெரிக்கா நாடு வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா முதல் அதிபராக, முதல் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணார் அப்படின்றது வரலாறு. ஸோ இந்த வாஷிங்டனோட தலைமையில் இங்கே வந்து படையெல்லாம் வந்து கிளப்பியாச்சு. இப்படியாக தீர்மானங்கள், கண்டனங்கள்லாம் சொல்லப்படுது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது, அமெரிக்க படையும் வந்து உருவாக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1775 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் அப்படின்ற பேரில் இந்த மாகாணங்கள்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டன் தலைமைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் வந்து நாங்கள் ஏன் இங்கேருந்து பிரியணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஏன் நீங்கள் நியாயமாக இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு எழுதி அனுப்புகிறாங்க. இப்போது இதை அனுப்பும்போது அங்கே தலைமை யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் ஜார்ஜ் மன்னர் இருக்காரு. இப்போ 3ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரர் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு என்ன, நாங்கள் இங்கேருந்து போனவங்க, நீங்கள் என்ன எங்களை எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்ததுனால இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்குமான ஒரு இழுபறி அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜார்ஜ் மன்னர் வந்து இவங்களுக்கு பதிலே கொடுக்கல. இதனால் வந்து விரக்தி அடைஞ்ச இந்த அமெரிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வருஷமே, அதாவது ஜூலை 4ஆம் தேதி 1776, ரொம்ப முக்கியமான டேட் அமெரிக்கன்ஸ்க்கெலாம். ஏன்னா அன்றைக்கி தான் அவங்களுடைய சுதந்திரத்துக்கான பிரகடனத்தை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அதாவது டிக்ளேர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இந்த அமெரிக்கா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குட்டி மாகாணங்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடாக எங்களை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. இங்கிலாந்துலாம் வந்து சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாடு பிடிக்கிறது இந்த கேம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இது வந்து எங்கள் உழைப்பினால உருவான நாடு, அதனால இந்த நாடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கான இந்த அறிவிப்பு பத்திரம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக உலக நாடுகளால் பார்க்கப்படுது. ஏன்னா அதில் வந்து ஒரு மனித உரிமைனா என்ன, குடியாட்சி தத்துவம்னா என்ன அப்படின்றதோட ரத்தின சுருக்கமாக தான் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. இது வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிமைப்படுத்திக்கிட்டும் ஒரு நாடு பிடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமைன்றது எந்த அளவுக்கு முக்கியமானது, அதே மாதிரி ஒரு மனிதனுக்காக தான் இந்த மனிதன் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் இன்பங்களை துய்ப்பதற்கும் உரிமை இருக்குது. அந்த மனுஷனை வந்து நல்லபடியாக வாழ்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் அரசாங்கம் இருக்குது. ஒருவேளை இந்த அரசாங்கம் வந்து இந்த மனிதர்களோட இன்ட்ரெஸ்ட்டை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அதே அரசாங்கத்தை இந்த மனிதர்கள் வந்து தூக்கி எறியறதுக்கான உரிமையும் இந்த மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தன சுருக்கம் தான் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம். இது வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது உலக அளவில். காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றது இந்த உலகத்தின் முதல் கூட்டாட்சி தத்துவமாக அமெரிக்கா தான் ஃபார்ம் ஆச்சு. அதாவது அடிமைகளாக இருந்த ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடாக உருவானதோடு மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு புது விளக்கத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படின்றதுனால குடியாட்சினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா பின்வந்த எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை பார்த்து கற்றுக்கிற மாதிரியான ஒரு பிரகடனமாக அது அமைஞ்சது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதோட முடிஞ்சுதா, இவங்க வந்து நாங்கள் சுதந்திர நாடு அப்படின்னு சொன்ன உடனே வந்து இங்கே இங்கிலாந்துலேருந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அதுக்கப்புறமாவும் சண்டை தொடர்ந்தது. இந்த தடவை வந்து இத்தனை நாட்களாக ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் ஆக்சுவலாக இன்டைரக்டாக மறைமுகமாக இந்த அமெரிக்க குடியேறிகளுக்கு அந்த இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து டைரக்டான சண்டை அப்படின்ன உடனே டைரெக்டாகவே ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் வந்து எங்களுக்கு இல்லைன்னா என்ன, நீங்கள் பிரிட்டனோட சண்டை போடுங்க அப்படின்னு அமெரிக்கர்களுக்கு உதவி பண்ணாங்க. ஸோ இப்படியாக டிசம்பர் 5, 1782 வெக்சாய் உடன்படிக்கை கையெழுத்தான தினம். ஸோ பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் தான் இத்தனை வருடங்களாக இங்கிலாந்தால் இது தனியான ஒரு நாடு அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல. சண்டை போட்டு பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்காகலை. ஸோ இங்கேருந்து தாய் நாட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக, செல்வத்தை பெருக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு தன்னுடைய மக்களை அனுப்பின இங்கிலாந்து கடைசியாக வர வழி இல்லாமல் அந்த மக்கள் நம்மளோட மக்கள் இல்லை, அவங்க வந்து அமெரிக்கர்கள், நாங்கள் இங்கிலாந்துக்காரர்கள் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்த ஒரு நாள் தான் இது. இத்தனை நாட்களாக முரண்டு பிடிச்ச இங்கிலாந்து வேறு வழி இல்லாமல் அமெரிக்கர்கள் வந்து தனி நாடு அப்படின்றத ஏற்றுக்கிட்ட ஒரு தினம் தான் அது. 1782 வருஷத்தில் பிரிட்டன் வந்து ஃபைனலாக தன்னுடைய கையிலேருந்து அமெரிக்கா இனிமேல் நம்மளுடைய காலனி இல்லை அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு தினம். இப்போ இதுதான் வந்து அமெரிக்காவோட வரலாறு. அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம், இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் வந்து இதிலிருந்து சொந்த நாட்டிலேருந்து வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து இங்கேயாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு பசியிலையும் பஞ்சத்திலையும் வந்த மக்கள் இங்கே வந்து நூற்றாண்டு காலமாக வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பின் மூலமாக உருவாக்கிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. அதனால தான் அமெரிக்கா அப்படின்னா சுதந்திரம், அமெரிக்கானா வந்து உரிமைக்கான நாடு, சுதந்திரத்திற்கான நாடு, அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா. அப்படியெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் வந்து பேர் பெற்ற ஒரு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் டே காலனைசேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஆதிக்கத்தை மற்ற நாடுகிட்ட இருந்து அவங்க சந்திச்சாங்களோ அதே ஆதிக்கத்தை மற்ற நாடுகளுக்கு இன்னைக்கு அவங்க காட்டிட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப கசப்பான உண்மை, வரலாற்று முரணும் கூட. இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுக்காக என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படித்தேன் அப்படின்றத நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியோட மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.